ஆதி பாரதி சீரியல்ல ஆதி என்னோட கம்பெனியை விற்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்த கம்பெனியை நான் இப்போ விற்க போறதா இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் மித்ராவும் சுதாகரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆதி எப்படி இங்கே வந்தான்? ஐயோ, ஆதி போட்ட கையெழுத்து ஃபைலை பார்த்துட்டா போச்சு, நம்ம மாட்டிக்குவோமே, என்ன செய்யறதுன்னு போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. கம்பெனியை வாங்க வந்தவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஆதி சார், நீங்க தான் விற்க போறதா சொல்லி இவங்க சேர்மேன் தான் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நான் அப்போ அப்படி சொன்னேன், ஆனால் இப்போ நான் விற்கிற ஐடியா இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அத்தனை பேரும் சரி சார், லாபத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு, அதையும் தாண்டி இங்கே வேலை செய்கிறவங்களோட நலன் கருதி தான் நீங்கள் இதை இப்போ விற்கலைங்கிறத சொல்கிறீங்க, அதனால இது நல்ல விஷயமா தான் நாங்கள் எடுத்துக்கிறோம், இதனால நாங்கள் தப்பாக எடுத்துக்கலாம், ஆனால் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுறது தப்பல்லவா அப்படின்னு அங்கே வந்தவங்க எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு ஆதி பதில் சொல்கிறாங்க, சாரி, அப்போ நான் நினச்சது அப்படி, இப்போ இப்போ நினைக்கிறேன், நான் நினைக்கிறது தான் முடிவு, அதனால நான் யாருக்காகவும் இந்த கம்பெனியை விற்க போகிறதா இல்லை, நீங்கள் எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதும் அங்கே இருந்தவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. மித்ராவும் சுதாகரும் ஆதி கண்ணில் படாமல் அப்படி ஓரமாக ஒளிஞ்சுக்கிட்டு போய் ரெண்டு பேரும் குச்சு குச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ச்சே, ஆதி இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை, இந்த பாரதி தான் இவனை கரெக்டான நேரத்தில் கூட்டிக்கிட்டு வந்து நிறுத்தி இப்படி ஒரு ஆப்பு வச்சுட்டுட்டா. ஆதி ஃபைலில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, அது ஆதி தான் போட்டாருன்னு தெரிஞ்சா போச்சு, நான் தானே ஏமாற்றி கையெழுத்து வாங்கினேன், என்னை உண்டையிலேன்னு பண்ணிடுவானே, இப்போ என்னென்ன பண்ணிட்டா அப்படின்னு மித்ரா பயப்படுறாங்க. சுதாகர் சொல்கிறாரு, இதை பார் மித்ரா, ஏதோ நடக்கிறது நடக்கட்டும், அவன் ஏதோ ஒரு குட்டா தான் வந்து பேசிகிட்டு இருக்கான், கண்டிப்பாக அந்த ஃபைலை பார்க்க மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆதியும் அந்த ஃபைலில் வாங்கி அதில் இருக்கிற காகிதத்தை எல்லாம் சுக்கு சுக்காக கிழிச்சு அப்படி தூள் பறக்க விடுறாங்க. அப்பாடா, நல்ல வேலை அதை விரித்து படித்து பார்க்கல, பார்த்தா போச்சு, நம்ம ஏமாற்றி கையெழுத்து வாங்கினதை பார்த்துட்டான், நம்ம முடிஞ்சோம், நம்ம கதை இன்னைக்கு முடிஞ்சதுன்னு நினச்சேன், நல்ல வேலை அவன் அதை பார்க்காமலே கிழிச்செறிஞ்சிட்டாங்கிறாங்க. இவன் வரணும்னு வந்திருக்க மாட்டான், இந்த பாரதி தான் ஏதோ தந்திரம் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கிறாங்க மித்ரா. ஆமாம் மித்ரா, இந்த பாரதி ஏதோ ஒரு சேஃபாக இருப்பான்னு நான் நினச்சேன், ஆனால் அப்போ தான் இவ்வளோ வச்சே டைவர்ஸ் வாங்க வச்சு ஆதியும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நானே நினச்சேன், அமெரிக்காவிலேருந்து இவன் வரும்போது எல்லாமே மறந்துட்டு வருவான், வந்ததுக்கப்புறம் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இருப்பான், இவன் சொத்தெல்லாம் உன் பேருக்கே மாற்றிடலாம், அது எல்லாமே பாரதி முன்னாடியே நடத்திடலான்னு நான் நினச்சேன், ஆனால் பாரதி இப்போ நமக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய சதி வேலை பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சுதாகர் சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுன்னு, அந்த பாரதியை ஒரு வழி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மித்ரா. பவானியும் ஏகாம்பரமும் லைவாக அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ஆதி எப்படி இங்கே வந்தான், எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாரதி தான், பாரதி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான், அதையும் தாண்டி அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த சேர்மன் அவனை சும்மா விடக்கூடாது, அவனுக்கு தகவல் கொடுத்து தான் இந்த பாரதி வந்திருப்பாளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவனை கையை காலை கட்டி போட்டு அப்படியே கடலில் தூக்கி வீசுங்க, மீன் அரிச்சு சாகட்டுங்கிறாங்க பவானி. இது கேட்ட மித்ரா சொல்கிறாங்க, இல்லை இல்லை, பாரதிக்கு இவன் மேலே சந்தேகம் வந்துடும், இவனை காணான்னா கண்டிப்பாக அவருக்கு நம்ம மேலே சந்தேகம் வரும், அதுக்கப்புறம் திரும்ப நம்ம எந்த பக்கமும் திரும்ப முடியாது, ஜெயிக்க முடியாது, தப்பிக்கவும் முடியாது, பாரதி நம்ம பேரில் கேஸ் அப்படியே திருப்பி விட்டுருவா, அதனால் அவ கண் பார்வையிலேயே இவன் பட்டுட்டு போகட்டும், இவன் தொலையட்டும், இதுக்கப்புறம் நம்ம வேறொரு வழியை தேடிக்கலாம் அப்படின்னு மித்ரா சொன்னதும் பவானி, ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மித்ரா, அதே மாதிரி செஞ்சுடு, ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டியதாக இருக்குதே, இவ்வளவு நாள் காத்திருந்து இப்படி வீணா போச்சேங்கிறாங்க பவானி. இதை கேட்ட மித்ரா, கவலைப்படாதீங்க மேடம், இன்னும் ஆதிக்கு முழு விவரம் தெரியல, அதனால தான் அவர் இப்படி இருக்காரு, ஆனால் அவருக்கு தெரியாமையே எப்படியோ இந்த கம்பெனியை என்ன இன்னும் இருக்கிறது எல்லாம் விற்று கேட்டுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க மித்ரா. முதல்ல அவனை நீ கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வா, இந்த பாரதியை டைவர்ஸ் பண்ண வச்சிரு, ஓட ஓட விரட்டிடு, அவன் இந்த பக்கமே திரும்பக்கூடாது, தலை தெறிக்க ஓடிடணும், திரும்ப இதுதான் என் புருஷன் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு பவானி சொல்லவும் மித்ரா அதன்படியே கேட்குறாங்க. ஆமாம் மேடம், அவளை நான் அடுத்தது விரட்டுறது தான் வழி, இதுக்கப்புறமும் நான் அவளை உள்ளே வச்சிருக்க போகிறதா இல்லைங்கிறாங்க. அதை செய் முதல்ல, ஆனால் கூடிய சீக்கிரம் நீ ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் என் பேருக்கு மாற்றி கொடுத்தாகணுங்கிறாங்க பவானி. இதை கேட்ட மித்ரா சரின்ட்டு வராங்க. ஆனால் சுதாகர் மித்ரா ரெண்டு பேரும் தனியாக போய் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த இருக்கிற சொத்தையெல்லாம் சுருட்டி பவானி கையில் கொடுக்கறக்கு நாம் என்ன முட்டாளா, ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆதியோட சொத்தை பவானிக்கு எதுக்காக கொடுக்கணும், அந்த வேலையெல்லாம் வேண்டாம், நீ ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் சொத்தை பூரா சுருட்டி நம்மளே பண்ணிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க சுதாகர். ஆமாண்ணே, முதல்ல ஆதியை கல்யாணம் பண்ண வர வழியை பார்க்குறேன், அதுக்கு பவானி மேடத்தோட உதவி தேவைப்படுது, அது வரைக்கும் அவங்கள வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா அவங்கள கழட்டி விட்டுறலாங்கிறாங்க மித்ரா. இது கேட்ட சுதாகர், ஆமா நீயும் புத்திசாலித்தனமாக தான் யோசிக்கிற மித்ரா, இவ உட்கார்ந்த கடையில் ஆதியோட சொத்தை ஆட்டையப்படுவாளா, இதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் துணிஞ்சு போய் ஆதி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து இருக்கிறதையெல்லாம் விட்டு அவ கையிலையும் அவ பேங்க்லையும் போடுறதுக்கு நம்ம என்ன முட்டாளா, பாரதியவே ஏமாற்றி ஆதிக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆதியை உனக்கு சொந்தமாக்கி ஆதி சொத்தையும் உனக்கு சொந்தமாக்க போகிறோம், அப்படி இருக்கும்போது அது வரைக்கும் இந்த திட்டத்தை வெளியில் யாருக்கும் தெரியாமல் நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறாங்க சுதாகர். இது கேட்ட மித்ராவும், ஆமாண்ணே, நம்ம பேச வேண்டிய ரகசியமெல்லாம் தனியாக பேசிக்கலாம், இப்போ வரைக்கும் இங்கே எதுவும் பேச வேண்டாம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் சுதாகரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக பாரதியை வீட்டை விட்டு வெளியே விரட்டினா மட்டும்தான் நாம் நினச்சதெல்லாம் நடக்குங்கிறாங்க மித்ரா. அதை செய் முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு சுதாகர். வீட்டில் பாரதி ஆதி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம்
சொன்னதுக்கப்புறம் அப்போ பாரதிக்கு சந்தேகமாகவே இருக்குது. நல்ல வேளை ஆதி கரெக்டாக வந்து பேசுனதுனால 500 குடும்பத்தையும் காப்பாற்ற முடிஞ்சது, ஆதியோட சொத்தையும் காப்பாற்ற முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆதி ரொம்ப டயர்டாக வந்து உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த பாரதி, சார் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன், டீ போட்டு தரேங்கிறாங்க. வீட்டில் பால் இல்லையா பாரதின்னு கேட்குறாங்க. இல்லை சார் நானே போய் வாங்கிட்டு வரேங்கிறாங்க பாரதி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை சார் நீங்கள் அதுக்கெல்லாம் போக வேண்டாம், நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. இல்லை பாரதி நீங்கள் கொடுங்க முதல்ல, நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு பால் போசியும் வாங்கிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி பால் வாங்குறதுக்காக பக்கத்து கடைக்கு போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாரதி வீட்டில் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு மித்ராவும் சுதாகரும் வந்து பார்க்குறாங்க. வீட்டில் யாருமே இல்லையே, அநேகமாக பாரதி தனியாக தான் இருப்பா, நான் போய் என்னென்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட ரூமுக்கு வராங்க மித்ரா. அடியே பாரதி, தினம் தானே நீ குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்க ஆதியை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியல. அதுக்கு காரணம் நீ இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான். ஆதி என் பக்கமே திரும்ப மாட்டேங்கிறார். ஆனால் ஆதியும் உன்னையும் பிரித்து காட்டியே தீருவேன். அப்போ நீ உயிரோடு இருந்தால் தானே இதெல்லாம் பெரிய சிக்கலும் பிரச்சனையும் இருக்குது. நீ இல்லாமல் போயிட்டீன்னா ஆதி அமைதியாக பொட்டாட்டு நான் சொன்னபடி கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு நினச்ச மித்ரா பாரதி செல்ஃபோனை சார்ஜில் போட்டு வச்சுருக்காங்க. பாரதி இந்த ஃபோன் எடுக்கிறக்காக இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுவல்ல, இதை தொட்டதும் ஷாக் அடிச்சு அவள் ஒரே வழியாக போய் சேரட்டும், கரண்ட் ஷாக் கொடுத்து வச்சிடலான்னு நினச்ச மித்ரா அங்கே இருக்கிற ஒயரில் ஒரு இடத்து கொடுத்துட்றாங்க. இது தெரியாத பாரதியும் அப்போ தான் ஃபோன் எடுக்கலான்ட்டு உள்ளே வர்றாங்க. வந்து பார்க்கும்போது ஜார்ஜே ஏறல. என்ன காரணம், ஜார்ஜே இல்லையே அப்படின்னு பார்த்தா கரண்ட் போய் கிடக்குது. அங்கே மித்ரா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாரதி ஷாக் அடிச்சு ஐயோ மனு சத்தம் கேட்டு விழுந்து கிடப்பான்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாரதி போய் தொட்ட நேரம் அந்த இடத்துல கரண்ட்டே இல்லாமல் கட்டாகி கிடக்குது. பாரதி அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. மித்ரா பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது பாரதி உயிரோடு திரும்பி வராள அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது மித்ரா பார்த்துட்டு அடியே இந்த தடவை நான் ஏமாந்துட்டேன், அடுத்த தடவை உன்னை சும்மா விட மாட்டேன்னு நினச்சிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நந்தினி தான் வர்றாங்க. நந்தினி எப்போ மாடிக்கு போகிறது, இங்கேயே செல்ஃபோனில் சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட ரூமில் போய் அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணதும் சட்டார்னு ஷாக் அடிக்குது. ஷாக் அடித்த வேகத்தில் நந்தினி வீடு அலற மாதிரி பெரிய சத்தத்தில் கீழே விழுந்து கிடக்குறாங்க. இதையெல்லாம் கேட்ட மித்ரா ஓடி வந்ததும் பார்க்குறாங்க. நந்தினி கீழே கிடக்கிறத பார்த்துட்டு மித்ரா பதறி போய் ஐயோ நந்தினி உனக்கு என்ன ஆச்சுங்கிறாங்க. என்னன்னு தெரியல, கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி தண்ணியை தொலைச்சு மயக்கத்தை தெளிய வச்சு நந்தினியை எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. மித்ரா நினைக்கிறாங்க பாரதிக்கு ஒரு முடிவு கட்டலான்னு பார்த்தா நந்தினிக்கு விடிஞ்சு போச்சே அப்படின்னு நினச்சி நந்தினிக்கு ஆறுதல் சொல்லி அவளை தூக்கிட்டு போய் ஒரு வழியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்லா நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.